Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் கத்துக்கிறதே நம்ம ஒரு ஆர்வத்தோட தான் கத்துக்கணும். நம்ம ஏனாதானே நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பேச முடியாது. ஸோ இங்கிலீஷ் நம்ம பேசியே ஆகணும் அப்படிங்கிறது வேற, பட் அந்த மொழியை நம்ம ரசிச்சு கத்துக்கிறது வேற. ஓகே, ஸோ ஆர்வத்தோட நம்ம ஒரு மொழியை நம்ம ரசிச்சு கத்துக்கும் போது நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான டாபிக்கோட வந்திருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வார்த்தையை பத்தி தான் நான் வச்சுதான் நம்ம நிறைய சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான வார்த்தை. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சென்டென்சஸ் சொல்லிடுறேன். தமிழ்ல எப்படி சென்டென்சஸ் வரும் அப்படிங்கறத சொல்றேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், நம்ம என்ன சொல்லுவோம்? அடிக்கடி எனக்கு கால் பண்ணு, அடிக்கடி இங்க வா, அடிக்கடி அங்க போ, அடிக்கடி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இந்த அடிக்கடி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடிக்கடி, ரைட்? ஸோ இந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம இந்த வார்த்தையை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஹவு டு யூ சே திஸ் வேர்ட் இன் இங்கிலீஷ்? கேன் யூ டெல் மீ? வெரி குட், நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆஃபன், ரைட்? ஸோ ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இத இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அட்வர்ப். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எத்தனை நாளுக்கு ஒரு தடவை நம்ம ஒருத்தரை மீட் பண்றோம், ஒரு ஆக்ஷனை பண்றோம், ஒரு செயலை பண்றோம் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ அடிக்கடினா ஆஃபன், வழக்கமான யூஸ்வலி, ஆல்வேஸ்னா எப்பவுமே, எப்பவுமே இல்லை அப்படின்னா நெவர். ஓகே, ஸோ அக்கேஷ்னலினா எப்போதாவது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது அந்த கேட்டகரியில தான் வரும். ஸோ இந்த ஆஃபன் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை வச்சு தான் we are going to practice many sentences. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை ஒரே ஒரு டென்ஸ் கூட மட்டும்தான் நம்மளால பயன்படுத்த முடியும். யாராவது கமெண்ட்ல சொல்ல முடியுமா? இந்த ஆஃபன் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை so we can use this word in only one tense in English. அது என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு டென்ஸ் கூட தான் பயன்படுத்த முடியும். We have 12 tenses in English, right? ஸோ இந்த 12 டென்சஸ்ல ஒரே ஒரு டென்ஸ்ல மட்டும்தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். விச் டென்ஸ் இஸ் இட்? அது என்ன டென்ஸ்? கேன் யூ டெல் மீ? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட மட்டும்தான் நம்மளால பயன்படுத்த முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட மட்டும்தான் நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற டென்சஸ் கூட நம்ம அவ்வளோ பயன்படுத்த மாட்டோம். பிகாஸ் இதெல்லாம் நம்மளோட டெய்லி ரொட்டீன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், அடிக்கடி அவன் எனக்கு கால் பண்ணுவான், அடிக்கடி நாங்க மீட் பண்ணுவோம், அடிக்கடி அவன் இங்க வருவான். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட டெய்லி ரொட்டீன். அவங்க ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா வராங்க, அவங்களோட ஃப்ரீக்வன்சியை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஆஃபன். ஓகேவா? அதனால ஸோ வி கேன் யூஸ் இட் வித் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மற்ற டென்ஸ் கூட அவ்வளோ பயன்படுத்த மாட்டோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியா இருக்கா? அப்போ ஒரே ஒரு டென்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே போதும், இந்த வார்த்தை யூஸ் பண்ணி சூப்பரா பேசிடலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சரையும் சொல்லிட்டு அதுல இந்த ஆஃபன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபன் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை ஒரு குட்டி குட்டி சென்டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ த ப்ராப்பர் வே ஆஃப் ப்ரொனன்சியேஷன். ஓகே, இந்த ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த வார்த்தையை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபன், இந்த டி சைலண்ட் ஆயிரும். ஓகே, டீயை நம்ம சைலண்டா தான் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும். ஆஃபன், இட்ஸ் நாட் ஆஃப்டன். ஆஃப்டன், ரைட்? ஸோ ஆஃப்டன் அப்படின்னு சொல்றதை விட ஆஃபன். ஓகே, ஆஃபன் எப்படி சொல்லுங்க? ஆஃபன், ரைட்? சி டி சைலண்ட் ஆயிருது. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றீங்க பாருங்க. அடிக்கடி இங்க வா, அடிக்கடி இங்க வா. இது எப்படி சொல்லலாம்? இங்க பாருங்க, இங்க வா அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியும். இங்க வா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? இங்க என்ன, ஐ மீன் வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். இங்க என்னது? ஹியர். கம் ஹியர்,
கம் ஹியர்னா இங்க வா அப்படின்னு அர்த்தம். ஏய் அடிக்கடி இங்க வாங்க. இப்போ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி நீங்க இங்க வரணும்பா அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம அங்க போறதா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். பொதுவா சொல்றாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஓகே அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கலாம். ஸோ அடிக்கடி அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஓகேவா? ஸோ கம் ஹியர்னா இங்க வா, அடிக்கடி இங்க வா. அதை எப்படி சொல்லுவீங்க? கம் ஹியர் often. That's it. கம் ஹியர் ஆஃபன், அடிக்கடி இங்க வா. ரைட்? எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இதை? ஆஃபன். அடுத்து அடிக்கடி தண்ணீர் குடி, அதை எப்படி சொல்லுவீங்க? அடிக்கடி தண்ணீர் குடி. சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. தண்ணீர் அடிக்கடி குடி அல்லது அடிக்கடி தண்ணீர் குடி, எதுனாலும் ஒண்ணுதான். தண்ணீர் அடிக்கடி குடி. ஓகே, அல்லது அடிக்கடி தண்ணீர் குடி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இந்த தண்ணீர் குடி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? குடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ட்ரிங்க். தண்ணிக்கு என்ன இங்கிலீஷ்ல? வாட்டர். ட்ரிங்க் வாட்டர். ஸோ இது கூட கொஞ்சம் சைலண்டா இருக்கும். ட்ரிங்க் வாட்டர், அடிக்கடி ஆஃபன். ட்ரிங்க் வாட்டர் ஆஃபன். ரைட்? ஸோ அடிக்கடி தண்ணீர் குடி. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நீங்க அடிக்கடி உங்களை போக சொல்றாங்க, அடிக்கடி அங்க போ, அதை எப்படி சொல்வீங்க? அடிக்கடி அங்கே போ. சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. அடிக்கடி அங்கே போ. அடிக்கடி அங்க போ, இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அங்கே போ, அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. கோ. அங்கே there. go there அப்படின்னா அங்க போ. அடிக்கடி often. அவ்வளவுதான். ரீட் பண்ணி பாருங்க. come here often, drink water often, go there often. now I'm going to ask you questions. நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ அடிக்கடி எனக்கு கால் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லணும். அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அடிக்கடி எனக்கு கால் பண்ணு. கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. அடிக்கடி எனக்கு கால் பண்ணு, அதை எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட்ல சொல்லுங்க. அடிக்கடி எனக்கு கால் பண்ணு, அது எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸி. எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி சொல்லுவீங்க? கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. அடிக்கடி அப்படின்னா ஆஃபன். கால் மீ ஆஃபன், அடிக்கடி எனக்கு கால் பண்ணு. ஓகே, அதே மாதிரி அடிக்கடி எங்களை வந்து பாரு, அடிக்கடி எங்களை விசிட் பண்ணு, அதை எப்படி சொல்லுவீங்க? அடிக்கடி எங்களை வந்து பாரு. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ், நம்மளோட தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, அடிக்கடி எங்களை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அடிக்கடி எங்களை வந்து பாரு. வந்து பார்க்கறதுக்கு, வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம், வந்து பார்க்கறதுக்கு வந்து விசிட் அப்படிங்கக்கூடிய வேர்ப் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ விசிட் அஸ் அப்படின்னா எங்களை, விசிட்டர்ஸ் அப்படின்னா எங்களை வந்து பாரு. அடிக்கடி ஆஃபன். That's it. So call me often, visit us often. இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ்ல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈஸியா இருக்கா? Now we are going to practice long sentences. ரைட்? ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆஃபன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் கூட தான் நம்மளால வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும். என்ன? ஐ, யூ, வி, தே. நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அப்படின்னு வந்ததுன்னா சப்ஜெக்ட். இந்த நாள்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இங்க வரும். அதுக்கு அப்புறமாவே நீங்க இந்த ஆஃபன் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை போட்டுருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆஃபன் அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்ப் வரும். ஓகேவா? ஸோ சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் இந்த ஆஃபன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறீங்க. இங்கே நான் ஒன்னு போட்டிருக்கேன். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் நீங்க யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேர்ப் வந்து சாப்பிட்றதுனா ஈட், விளையாடுறதுனா பிளே, சமைக்கிறதுனா குக், அந்த மாதிரி ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் ஃபார்மோ இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ நம்ம பயன்படுத்த மாட்டோம். பிகாஸ் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். அடுத்து என்ன இருக்கு? ஹி, ஷி, இட், அப்புறம் நம்மளோட பெயர், நேம் ஏதாவது வந்துச்சுன்னா சப்ஜெக்ட், அடுத்து ஆஃபன். ஒரே ஒரு சேஞ்சஸ், நான் நிறைய டைம் சொல்லிட்டேன்,
நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ற ஒரு முக்கியமான இடம் இதுதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, he sheet அல்லது நேம் வந்ததுன்னா வேர்போட எஸ் அல்லது எஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சப்ஜெக்ட் வந்து இந்த இதுல ஏதாவது ஒன்று வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஈட் அப்படின்னு இருக்குன்னா வேர்போட எஸ் சேர்ப்போம். இந்த இடத்துல இஎஸ் சேர்த்தா ஸ்பெல்லிங் தப்பு. இப்போ கோ அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு நம்ம இஎஸ் சேர்க்கணும். இப்போ நமக்கு வந்து ஸ்டடி அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குன்னா, இப்போ சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீட் அல்லது நேம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் சேர்ப்போம். ஸோ ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், இங்க பாருங்க. அவர்கள் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவார்கள். அவங்க அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவார்கள். இது எப்படி சொல்லுவீங்க? அவங்க அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவாங்க. ரொம்ப சிம்பிள். கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவார்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாருங்க? அவர்கள் அப்படிங்கிறவங்க தான் இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து தே. ஓகே, ஃபர்ஸ்ட் தே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்றோம். சப்ஜெக்ட் போட்டீங்க. அடுத்து என்ன வரும்? ஆஃபன். தே ஆஃபன். வேர்ப் என்னது? விளையாடுறதுதான் வேர்பு. ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிளே. ஸோ இது கூட நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்க மாட்டோம், பிகாஸ் இந்த ரூல் ஃபாலோ பண்றோம். தே ஆஃபன் பிளே. அவங்க அடிக்கடி விளையாடுவாங்க. என்னது? கிரிக்கெட். That's it. They often play cricket. They often play cricket. அவங்க அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவாங்க. ரைட்? ஈஸியா இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவள் அடிக்கடி இங்கே வருவாள். அவள் அடிக்கடி இங்கே வருவாள். ஓகே, ஸோ அவள் அடிக்கடி இங்கே வருவாள். ஒரு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வருவாள் அப்படின்னு இருக்கே, அப்போ இது வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்க அடிக்கடி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இங்க வந்திருக்கு. ஸோ அதனால வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, அவள் அடிக்கடி இங்கே வருவாள் அல்லது அவள் அடிக்கடி இங்கே வருகிறாள். ரைட்? அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த ரூல் அப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். பண்ணலாமா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஷீ. ரைட்? ஷீ வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றோம். சப்ஜெக்ட் முதல்ல போட்டாச்சு. அடுத்து ஆஃபன். ஷீ ஆஃபன். வேர்ப் என்னதுங்க? வருவாள். வர்றதான் இங்க வேர்ப். ஓகே, ஸோ வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். இது அப்படியே போட்டுடலாமா? ஷீ ஆஃபன் கம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு சப்ஜெக்ட் ஷீ வந்திருக்கு. அதனால என்ன பண்ணணும்? வேர்போட எஸ் இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். இந்த கம் கூட எஸ் சேர்த்தாலே போதும். நிறைய வேர்ப்ஸ் பாத்தீங்கன்னா எஸ் சேர்த்தாலே போதும். ஓகேவா? ஷீ ஆஃபன் கம்ஸ். அவள் அடிக்கடி வருவாள். இங்கே, ஹியர். தட்ஸ் இட். ஷீ ஆஃபன் கம்ஸ் ஹியர். ஷீ ஆஃபன் கம்ஸ் ஹியர். அவள் அடிக்கடி இங்கே வருவாள். நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, கிளாஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் அடிக்கடி பூங்காவிற்கு செல்கிறான். அவன் அடிக்கடி வந்து பார்க்குக்கு போவான். ஓகே, அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்க கூடாது. அவன் அடிக்கடி பூங்காவிற்கு செல்கிறான், எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாருங்க? அவன், ஹீ. ஸோ ஹீ வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றோம். சப்ஜெக்ட் போட்டீங்க. அடுத்து யாரு? ஆஃபன். அதை போடுறீங்க. நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? செல்கிறான். போறதுதான் வேர்ப். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. அதை அப்படியே போட்டுடலாமா? நோ. இந்த மூணுல ஏதாவது ஒன்று சேர்க்கணும். என்ன சேர்க்கலாம்? இஎஸ். ஸ்பெல்லிங் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறீங்க. ஹி ஆஃபன் கோஸ். அவன் அடிக்கடி போகிறான். எங்க? பூங்காவிற்கு. இக்குனா என்னது? டு. பூங்கானா பார்க். டு த பார்க். That's it. He often goes to the park.
he often goes to the park. So one thing you have to remember, நீங்க ஒரு விஷயம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் நீங்க வந்து உருவாக்கிட்டீங்க, கரெக்டா உருவாக்கிட்டீங்கன்னா that's good, that sounds good. பட் ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், அந்த சென்டென்ஸை நீங்க திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் சத்தமா சொல்லி பார்க்கணும். ஓகே, நம்ம கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோமா, நமக்கு ஒரு கோர்வையா வருதா அப்படிங்கறத சொல்லி பாருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், நாங்கள் அடிக்கடி திரைப்படங்கள் பார்க்கிறோம். நாங்க அடிக்கடி வந்து மூவிஸ் பார்க்கிறோம். அது எப்படி சொல்லுவீங்க? நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வி. சப்ஜெக்ட் வந்து வி வந்திருக்கு, சப்ஜெக்ட் போட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? often. we often. verb என்னது? பார்க்கிறது. ஸோ மூவிஸ் பார்க்கிறது, டிவி பார்க்கிறது, அதுக்கெல்லாம் என்ன verb யூஸ் பண்ணுவோம்? watch. we often watch. இதுக்கு எஸ் எதுவும் சேர்த்துறாதீங்க, ஏன்னா சப்ஜெக்ட் வந்து we தான் வந்திருக்கு. ஓகே, we often watch. நாங்கள் அடிக்கடி பார்க்கிறோம். என்னது? திரைப்படங்கள், மூவிஸ். That's it. Read பண்ணுங்க. We often watch movies. We often watch movies. ஈஸியா இருக்கா? நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. இதே வேகத்துல இங்கிலீஷ் கத்துக்கோங்க, நீங்க ஈஸியா பேசிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் அடிக்கடி அவனுக்கு கால் பண்ணுவேன். நான் அடிக்கடி அவனுக்கு கால் பண்ணுவேன். ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி அவனுக்கு கால் பண்ணுவேன். ஸோ காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரீங்க? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. ஸோ ஐ வந்திருக்கு, சப்ஜெக்ட் போட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆஃபன். ஐ ஆஃபன். verb என்னது? கால் பண்றது. ஸோ நம்ம டைரக்டா கால்னே எழுதியிருக்கோம் இல்லையா, பேச்சு வழக்குல சொல்றதுனால. ஸோ கால். ஐ ஆஃபன் கால். நான் அடிக்கடி கால் பண்ணுவேன். யாருக்கு? அவனுக்கு. கால் ஹிம். ஐ ஆஃபன் கால் ஹிம். நான் அடிக்கடி அவனுக்கு கால் பண்ணுவேன். இதே இது இப்ப சப்ஜெக்டை மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவான். இதை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன் உங்ககிட்ட, ஐ ஆஃபன் கால் ஹிம். நான் அடிக்கடி அவனுக்கு கால் பண்ணுவேன். இதே இதை கொஞ்சம் மாத்தி சொல்றீங்க, அவன் அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவான். இது எப்படி சொல்லுவீங்க கமெண்ட்ல? அவன் அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவான். இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் அப்படியே நம்ம மாத்தியாச்சு. இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி தானே? எப்படி சொல்லலாம்? ஸோ அவன் அப்படிங்கிறது முதல்ல வரும். ஸோ ஆஃபன். ஓகே, ஸோ verb என்னதுங்க? கால் பண்றது தான். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க he வந்திருக்கு சப்ஜெக்ட், அதனால நம்ம என்ன பண்ணணும்? எஸ் சேர்க்கணும். he often calls. எனக்கு, me. he often calls me. he often calls me. அவன் அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவான். இங்க பாத்தீங்களா, சப்ஜெக்ட் மாறும்போது verb-ஓட நம்ம என்ன சேர்த்திருக்கோம்? இங்க எஸ் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், குமார் அடிக்கடி சோர்வாக உணர்கிறான். குமார் என்னன்னே தெரியல, அடிக்கடி அவன் வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றான். அதை எப்படி சொல்லுவீங்க? சோர்வாக உணர்கிறான். அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் குமார் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நேம். ஸோ நேம் வந்து என்ன வரும்? இதே ரூல் தான் அப்ளை பண்ண போறீங்க. சப்ஜெக்ட் வந்து நேம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆஃபன், அடிக்கடி. குமார் ஆஃபன். verb என்னது? உணர்கிறான். உணர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஃபீல். அதோட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். ஃபீல்ஸ். குமார் ஆஃபன் ஃபீல்ஸ். சோர்வாக, டயர்ட். குமார் ஆஃபன் ஃபீல்ஸ் டயர்ட். குமார் ஆஃபன் ஃபீல்ஸ் டயர்ட். குமார் அடிக்கடி சோர்வா உணர்றான். இதே இது நான் அடிக்கடி சோர்வா உணர்றேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் அடிக்கடி சோர்வா உணர்றேன். ஐ ஆஃபன் ஃபீல் டயர்ட். ஓகே, எஸ் வரக்கூடாது, ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ஐ வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் அடிக்கடி வெளியே சாப்பிடுகிறீர்கள். நீங்க அடிக்கடி வெளில சாப்பிடுறீங்க. ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ யூ, ரைட்? யூ வந்திருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ சப்ஜெக்ட் போட்டீங்க. நெக்ஸ்ட் ஆஃபன். யூ ஆஃபன் போட்டாச்சா? அடுத்து என்ன வரும்? verb. verb என்னதுங்க? சாப்பிடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? eat. you often eat. வெளியே, outside. that's it. you often eat outside. நீங்க அடிக்கடி வெளில சாப்பிடுறீங்க. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் நீ கிளாஸ்.
ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்க ஒரு சப்ஜெக்டை கத்துக்கிட்டு அன்னைக்கு நாள் முழுக்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசி பாருங்களேன். ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க ஆஃபன் கத்துக்கிட்டீங்களா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லா டே ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும்? ஐ மீன் இன்னைக்கு இப்போ வந்து ஈவினிங் நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நைட் வரைக்கும் நீங்க பேசலாம். மறுநாள் நம்ம கிளாஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மறக்கவே மறக்காது. ஸோ யூ ஷுட் யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து யூ ஹாவ் டு யூஸ் இட் இன் சென்டென்சஸ். சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணி பேசணும். யூஸ் இட் ஆஃபன். ஓகே, அடிக்கடி இதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களால வந்து சூப்பரா இங்கிலீஷ்ல பேச முடியும். இந்த மாதிரி 1-2 வார்த்தைகள் கத்துக்கிட்டாலே போதுங்க, உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகே, ஈஸியா இருந்ததா நீ கிளாஸ்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட்? வெரி குட். இப்படி கேட்டா நீங்க எப்படி ஷார்ட் ஆன்சர் பண்ணணும்? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கிறேன்னா எப்படி ஷார்ட் ஆன்சர் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எஸ் ஐ டூ. இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? நோ ஐ டோன்ட். ஓகே, தட்ஸ் குட். ஸோ இப்போ நம்ம சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் அடிக்கடி டீ குடிக்கிறேன். நான் அடிக்கடி டீ குடிக்கிறேன். இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பருங்க. நான் எழுதி போட்டு முடிச்ச உடனே நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய பேர் சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி குட். டைம்ஸ் அப். குட் ஜாப். வெரி குட்ங்க. சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து நான், ஐ, ஆஃபன் அடிக்கடி. வேர்ப் வந்து குடிக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரிங்க், டீ. தட்ஸ் இட். I often drink tea. ஓகே, நான் அடிக்கடி டீ குடிக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஒரு சின்ன சேஞ்ச் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அவள் அடிக்கடி டீ குடிக்கிறாள். ஸோ இது எப்படி சொல்லுவீங்க? அவள் அடிக்கடி டீ குடிக்கிறாள். ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ண போறீங்க. எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். இந்த வீடியோ எப்படி இருந்தது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பவே நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நல்லா சூப்பரா இங்கிலீஷ்ல வந்து பேச முடியும். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஆல் அப்படிங்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் போடும்போது அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். உங்களுக்கும் ஈஸியா பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்க, சொல்லுங்க, அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.